இப்பதான் வரதுக்கு நேரம் கிடைச்சதா? இவ்வளவு நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமா போயிட்டு வரதுக்கு நீ நாங்க அரவிந்த் வீட்ல ஆல்பம் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆல்பமா? ஆமா மகா, ஆறுமுக அண்ணா சின்ன வயசு போட்டோ, அப்புறம் அமுதாக்கா சின்ன வயசு போட்டோன்னு எல்லாமே மேல இருந்து எடுத்தாங்களாமா. அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம். நானும் போய் துணி துவைச்சிட்டாவது வந்திருப்பேன். துணியை ஊற வையி, நான் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து துவைக்கலாம். நீங்க இன்ன வரைக்கும் ஆயிப்போச்சு. ஐயோ, அதை மறந்தே போயிட்டேன் அங்க பேசிட்டு இருந்ததுல. வேற எங்கிட்டாவது போனா வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துடுறது. ஐயோ சாரி மகா, சாரி மகா. நான் அந்த போய் உடனே வந்துடுறேன். 2 பேரும் போய் துவைச்சிட்டு வந்துடலாம். ஐயோ கோவப்படாத. கலர் பென்சில் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க கறி வாங்கிட்டு வரேன். நீங்க எங்க ஒண்ணுத்தையும் காணோம்? சாமி வீட்டுக்கு கறி வாங்குறேன்னா அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வையானே. சரி வாங்கிட்டு வந்துடுறேன்னா அப்புறம் வரும்போது கொடுத்துட்டு போவான். அப்புறம் அரவிந்த் வீட்டில் கலர்லாம் இருக்கு, மேலே இருந்துச்சு, எல்லாம் எடுத்தோம். சரி அங்கே வா, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டான் அவன். அதனால சரின்ட்டு வந்துட்டோம். ஷோ என்னங்க, என்னதான் இருந்தாலும் பிள்ளைக்கு தனியாக வாங்கி கொடுக்கறது இல்லையா? அங்கே போய் கலர் அடிக்கிற நேரத்தில் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அவங்கவுங்க கொண்டு வந்த கலரில் தான் அடிச்சு படம் வரையணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களாம்மா, எல்லாரும் ஒன்னா தான் உட்காந்து வரைவோம் அப்படின்னா. சரி அப்ப என்னமோ பண்ணுங்க. சரி வா நம்ம போவோம். அவ அப்பயே தூக்க வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. பூமாரி, உள்ள சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நீ அதை சாப்பிட்டுட்டு தூங்கு. சட்னி அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோ. நான் வந்துடுறோம். நீங்களும் சாப்பிடலையா? நான் சாப்பிட்டேன். நீங்க? நான் எப்பயும் ராத்திரி தானே சாப்பிடுவேன். எனக்கு பசி இல்ல. சரி அப்ப துவைச்சு போட்டு வந்துடலாம் வாங்க. கூட நான் எடுத்துட்டு வரேன். குமாரி சாப்பிட்டுட்டு வீட்டை சாத்திட்டு இரு. நாங்க வந்து கதவை தட்டினா மட்டும் தர. சரியா? உள்ள போ. சரிண்ணே. ஆமா வந்தா கறியை மட்டும் வாங்கி உள்ள வச்சிரு. சரிங்க நீ. சரி ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடுவோம். காய எரிஞ்சிட்டேன், குழம்பு வச்சிருவா. நான் கறி எடுத்துட்டு வரேன், அதனால பாத்துட்டு குழம்பு வச்சுக்குவோம். முத்தாயம்மா. அடே வா மஞ்சுளா, என்ன இன்னைக்கு நேரமா வந்துட்ட? ஆமாம்மா, வியாபாரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். தான் இந்த பூ மட்டும் தான் மிச்சமாகி போச்சு, அதான் எங்கிட்டாவது முடிஞ்ச அளவுக்கு வித்துப்பிட்டு போவோம் ஊருக்குள்ளன்ட்டு வந்தேன். ஓ சரி சரி. பூ வாங்குறது நம்ம எங்க தலையிலே வைக்க போறோம். மருமகளுக்கு என்ன கொடுத்துட்டு போ. எம்மாடி பூ வேணுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த. வேண்டாமா, இந்த காலத்துல மாமியாருங்க மருமகளுக்கு பூ வாங்கி தரதே பெரிய விஷயம். நீ என்னமோ வாங்கி தர பூவா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவ, வாங்கி வையே. இல்லக்கா, எதுக்கு தேவையில்லாத செலவு? ஊருக்கு போயிட்டு வந்து செலவு தான், அதான். அட 10 ரூபாயிலே நம்ம கோட்டை கட்ட போறோம், வாங்கி வச்சுக்கமா. அதானே, 10 ரூபாயிலே நீ கோட்டை கட்ட போற. மல்லிப்பூ இருக்கு, முல்லைப்பூ இருக்கு, கதம்பு இருக்கு, என்ன வேணும்? அத்தை வேண்டாம் அத்தை. அட வாங்கி வச்சுக்கமா, வாங்கிக்க வாங்கிக்க. எம்மாடி ஒரு முழம் கொடுமா. இந்தாமா புடி. சரிங்கக்கா. எம்மாடி காசு நாளைக்கு பால் காசு வரும், தாரேன் சரியா? இருக்கட்டுங்க, நம்ம வீட்டுல என்ன வாங்கிக்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயமா? என்ன விஷயம்? இதான் நீங்க பொண்ணு எடுத்திருக்கீங்களே அந்த தங்கம். ஆமா, அவளுக்கு என்ன? அவ பையனுக்கு கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டாக்கா. ஆத்தாடி கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்சு நான் இப்போ பூக்கடை போட்டிருக்கேல, அந்த கோவிலுக்கு தான் மாப்பிள்ளையும் முன்னையும் கூட்டிக்கிட்டு வந்தா. நம்ம கடையில் தான் பூஜை சாமான்லாம் வாங்கினாங்க. நான் யார் என்னன்னு கேட்டதுக்கு அப்படியே மலிப்பி புட்டா. அதுக்கப்புறம் பூஜை சாமாவுக்கும் 100 ரூபா பூஜை சாமானை வாங்கிவிட்டு 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாக்கா. உள்ளே போய் தேங்காய் உடைச்சது அழுகி போச்சாமா. ஆமாக்கா, தேங்காய் அழுகிதான் போச்சு. நான் எல்லாத்துக்குமே பூஜை சாமான் கொடுக்குற ஆள். அப்படி எப்படிக்கா அழுகுன தேங்காயை கொடுப்பேன்? அதை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு என்கிட்ட ஒரே ஆட்டம். நீ என்ன தேங்காய் கொடுத்த அப்படி இப்படின்னு. வேணும்னா பார்த்து எடுக்கணும், அதுக்கும் வலிக்கும். 50 ரூபா காசை கொடுத்துப்புட்டு 100 ரூபா ஜாமானை வாங்கிட்டு போயிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? ஆத்தாடி ஆத்தா. அதுவும் இல்லாமல் அந்த புள்ள வித்யா புள்ள வாழ்க்கைக்கு எடுத்துப்புட்டு இப்போ இந்த புள்ள அழகா இருக்குக்கா. பார்க்கவே அப்படியே நடிகை மாதிரி இருக்குது. நல்லா வசதியான குடும்பம் போல் இருக்குது. எப்படித்தான் இவளுக்கு மட்டும் இப்படியெல்லாம் வந்து அமைதோ என்னவோ தெரியலக்கா. நல்ல புளிய கொம்பா பார்த்து பிடிச்சிப்புட்டா. அவங்களும் இவ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்து அசந்து போய் ஆடி போய் நின்றுட்டாங்கன்னா பார்த்துக்கங்களே. நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா? நம்மளாம் ஒரே சொந்தம் தான். நம்மளையெல்லாம் என்ன மதிக்கிறாளா என்ன? உமாவை பொண்ணு கேட்டு போகும்போதே தட்டெல்லாம் தூக்கி அடிச்சா, அப்படியேப்பட்டவன் நம்மளெல்லாம் மதிப்பாளா? ஆமாக்கா, அந்த சாந்தாமா வசதியான குடும்பம்ல, அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டுருக்கா, மற்ற யாரையும் கூப்பிடலை. ஓஹோ, பணம் பணத்தோட சேரும், குணம் குணத்தோட சேருன்ற மாதிரி பணக்கார சகவாசம் தான் அவங்களாம். பணம் இருக்கிறவங்கள மதிச்சு நடுமனையில வைப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க தானே நம்ம. அதனால தான் நம்மளெல்லாம் மறைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்றாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளெல்லாம் போய் நிக்கணுன்ற அவசியம் இல்லை இவங்களுக்கு. விடுக்கா, இவ வீட்டுக்கெல்லாம் போனாலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வரணும்.
ஆமா ஆமா. சரிக்கா, எனக்கு வேலை கிடக்குது வீட்டில். இந்த பூவை முடிஞ்ச அளவுக்கு விற்றுவிட்டு அப்படியே போகிறேன். சரிம்மா. பூவே மல்லிப்பூ முல்லைப்பூ கதம்ப இருக்குமா, வாங்கம்மா வாங்க. ஆத்தாடி, தேங்காய் அழுகி போச்சுன்னா என்ன பிரச்சனையெல்லாம் வரப்போதோ தெரியலையே. அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுங்களுக்கு புல்லை மட்டும் எடுத்து போட்டால் போதும். அதுவும் இப்போ தானே மேய்ச்சிட்டு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து போடுவோம். வித்யாப்பா, 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 இங்க வாங்க, உங்ககிட்ட தான். யோ, உன்னையே கூப்பிடுறேன். யோவா, என்ன அடி சரசு, கட்டின புருஷனை பத்தி யோகன்ற? என்ன எம்பட்டு நேரம் என்னங்க வித்யாப்பா வித்யாப்பான்னு கூப்பிடுறேன், காதுலே விழுகல. அப்படி என்ன தத்தா போன தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களோ எனக்கு தெரியல. போங்க, நல்லா போன நோண்ட வேண்டியது. அதுக்கப்புறம் இதுல டவர் வரல இந்த போன மாத்திரைன்னு சொல்ல வேண்டியது. அடியே, காலையில எல்லாம் போனு இந்த சுத்தாம வேலை செய்யுது. இந்த ராத்திரி ஆனாதான் இந்த போனு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பா, அப்படின்னா நெட்டு தீந்துருச்சுன்னு அர்த்தம்ப்பா. ஓஹோ, அதனாலயா? சரி சரி சரி. சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறேன், சாப்பிடறதுக்கு வாங்கன்னு. போன உட்காந்து நோண்டிக்கிட்டே இருங்க. என்னம்மா, நீ அதெல்லாம் கட்டாந்தரையே கூட்டி விட்டியா? கூட்டி விட்டேம்மா. புல்லு அப்புறமேட்டுக்கு தான் எடுத்து போடணும். இப்போ தானே மேய்ச்சிட்டு வந்தேன். சரி அங்க போய் இது கை கால் முதல்ல கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. அதெல்லாம் கழுவிட்டேம்மா. சரி வாங்க, பசியோட இருப்பீங்க, சாப்பிடுவீங்க. உட்காந்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க. இந்த போவோம். அப்புறம் வித்யா, இன்னைக்கு இந்த வள்ளி வந்தா நம்ம கிட்ட தயிர் வாங்குறதுக்கு. என்னம்மா சொன்னாங்க? அத்தாமா, இங்க இருந்து தயிர் பாலெல்லாம் வாங்குறதுக்கு அங்க பொட்டி கடைக்கு தான் நாங்க நடந்து போவோம். இங்கிட்டே ஒரு போர்டை போட்டீங்கன்னா நாங்க இங்கே வந்து வாங்கிக்குவோம்ல அப்படின்றாங்க. என்ன பண்ணுவோம், போடு கீடு வாங்கி மாட்டுவோமா? போடு மாட்டுறியா? நாங்க சும்மா இந்த சிலேடு மாதிரி வாங்கி எழுதி மாட்டு, அப்பதான் இங்க வருவாங்க அப்படின்னா. அம்மா, கடையில் எழுதியிருக்காங்களே இட்லி மாவு கிடைக்கும்னு, அந்த மாதிரியா? ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் எழுதி மாட்டுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க விற்கிறது தெரியாது. இது மாட்டினீங்கன்னா வந்து உங்ககிட்ட வாங்குவோம்ல அப்படின்னாங்க. சரிம்மா, அப்படின்னா அதையும் வாங்கி மாட்டிடுவோம். சரி வாங்க, போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். அட என்ன இது, இந்த போனை முதல்ல தூக்கி அடிச்சு உடைக்க போறேன் பாருங்க. போனை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன நினைப்புல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்லடி, நம்ம ஊரு குரூப்ல. ஒரு குரூப்பா? அது என்ன குரூப்பு? என்னப்பா, வாட்ஸ்அப் குரூப்பா? ஆமாம்மா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அந்த தங்கத்தோட 2வது பையன் போட்டோ போட்டிருக்கான். அதுல போட்டோ போடுறாங்களோ இல்ல போட்டோவுக்கு மாலை போடுறாங்களோ, அது நமக்கு தேவையில்லை. இல்லடி, அந்த பையன் அந்த சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த போட்டோவை போட்டிருக்கான். பாரு. ஏறுங்க, சும்மா அதெல்லாம் ஏன்டா காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச பீடை விலகிருச்சுன்னு இப்பதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கோம். மறுபடியும் அதுங்க போட்டோலாம் காட்டி எனக்கு வயிற்றுச்சலாதான் இருக்கும். சி, இன்னும் இந்த பிரச்சனை முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த பயலுக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குதான். எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா? 9 பொண்டாட்டி இவனுக்கெல்லாம் கேக்குதாமா. உடம்பு வளைஞ்சு நெளிஞ்சு 10 காசு சம்பாதிக்க முடியல, வீட்டுல தண்டோசம் தின்னுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. வித்யா, நீ வா. இவ்வளவுதாம்மா வாழ்க்கை. பொண்டாட்டி செத்தாலே அடுத்த நாளே புருஷன் புது மாப்பிள்ளை. நீ செத்துட்டியா என்னன்னு கூட இவன் வந்து பார்க்கல. இப்படியாப்பட்டவனை நீ விரும்பினதை நினச்சி எங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? ஆனாலும் கவலைப்படாத, யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் இருப்போம், சரியா? ஐயோ அப்பா, நான் ஃபீல்லாம் பண்ணலப்பா. எனக்கு தெரியாதம்மா, உன் வயசெல்லாம் கடந்து தான் நாங்களும் வந்திருக்கோம். அறியாத வயசில் தெரியாமல் பண்ணுற தப்பு வாழ்க்கை முழுக்க நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை இவன் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் மனசை அழைப்பாய விடாமல் ஒழுங்கா இரு. காதலிக்கிற போது நீ இல்லாமல் ஒரு பொழுது கூட இருக்க முடியலன்னா, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, ரொம்ப தவிப்பாக இருக்குன்னா. ஆனால் இதெல்லாம் ஒரு நிமிஷம்தானே, இப்போ தான் புரியுது. ச்சே, அவன் வாழ்க்கையில் அந்த 5 நிமிஷம் அல்ப சந்தோஷம் மட்டும்தான், அதுக்காக தான் என்னை தேடி இருக்கான்னு இப்போ தான் தெரியுது. இவன் எவ்வளோ கேவலமானவன். ச்சீ, நினச்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. ஆட்டமா ஆடுறாங்க ஆட்டம். பணக்கார சம்பந்தி வீடு கோட்டீஸ்வரி அப்படின்னு என்ன ஆட்டம் கட்டனா. என்னமோ என் வீட்டுக்கு வந்த மருமகள என்னென்ன எகத்தான பேசுனா. வச்சாலா வந்த மருமவ ஒரே நாள் பொழுதுல. இதுதான் சொல்றது, ஆட்டுக்கு மாட்டுக்கு எதுக்கு அளந்து வச்சிருக்காங்கன்னு இப்ப தெரியுதா? தலையை கொஞ்சம் கூட அசைச்சிடாதீங்க,
அதுக்கப்புறம் போட்ட தையல் பிரிஞ்சுக்கும். தையல போடுற அளவுக்கு என் மருமவ கறி உதச்சா. ஐயோ ஏமா ரொம்ப கனமான பொருள் தாக்கிருச்சாமா? கனமான பொருள் இல்லைங்க, என் மருமவ தான். இது மருமக அடிச்சாங்களா? அடிக்கல, உதச்சா. இது மருமக உதைச்சாங்களா? என்னங்க சொல்றீங்க? கொலைவெறி தாக்குதலா இருக்கும் போலயே. அவளா ஒண்ணும் உதைக்கல, நான் தான் உதமானே. அதான் ஒரே உதைய உதச்சிட்டா. ஏங்க யாராவது ஊர்வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களா? அதான் வாங்கிட்டேனே, இனிமே என்ன இருக்கு? அப்படியோ உசுறு இருக்கு. அத சொல்லுங்க. அப்படி என்னமா உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் சண்டை? சண்டையும் இல்ல கொண்டையும் இல்லங்க. என் மருமவ இன்னைக்கு தாங்க என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா. அத்தடியாத்தா, வாக்கப்பட்டு வந்த அன்னைக்கே பூசையா? இனி தினம் தினம் உங்களுக்கு பூசை சிவராத்திரி எல்லாம் இருக்கும் போலயே. பாக்குறேன், இல்லைன்னா மானாவரியா பேசிடுவேன். நானும் தாமா பேசன்ட்டுன்னு பாக்குறேன், இல்லைன்னா விச ஊசியை ஏத்திடுவேன். ஏதோ வாய் தவறி வந்துடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் இதா பேசுனீங்கன்னா அப்புறம் கை தவறி அதுவும் வந்துடும். மன்னிச்சிருங்க. ஏமா உங்க பையன் காதல் கல்யாணம் பண்ணிட்டு எது வந்துட்டானா? அதனாலதான் அடிதடி சண்டையா? காதல் கல்யாணம் இல்லங்க, நானா பார்த்து வச்ச கல்யாணம் தான். நீங்க பார்த்து வச்ச கல்யாணத்துக்கு உங்களுக்கே பூசை விடுக்குதா? அப்படி இல்லங்க, மருமவள வீட்டுக்குள்ள வரமான்னு சொல்றதுக்கு அந்த நெல்ல தள்ளி விடுவாங்கல்ல, அதை எடுத்து படியில வச்சேங்க. அதை எட்டி உதச்சிட்டு வாமான்னு சொன்னேன். உதச்சது மட்டும் அந்த பொண்ணுக்கு காதுல நல்லா விழுந்துருச்சு போல இருக்கு. அதான் ஒரே உதையா உதச்சா என் தலையில பட்டு இப்படி மண்டை பொத்துக்கணும் பொண்ணு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அடி ஆழமா பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மூளை பிதுங்கிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அப்படி இல்லையா கோமாவில இந்நேரத்துக்கு படுத்திருப்பீங்க. டாக்டர் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க டாக்டர், இப்ப நினைச்சா கூட பக்குன்னு இருக்குங்க. எப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ பாதியில வந்தது பாதியிலே போயிருச்சு. இனிமேலாவது ஒழுங்கா வாய வச்சுக்கிட்டு இருங்க, சரிங்களா? இப்ப மட்டும் என்ன கோணிக்கிட்டா வாய வச்சிருக்கேன், ஒழுங்காதான் வாய வச்சிருக்கேன். உங்களை உங்க மருமவ மண்டையில போட்டிருக்க கூடாது, வாயில போட்டிருக்கணும். நானே அடிப்பட்டு நொந்து போய் கிடக்குறேன், இதுல இவன் வேற. ஐயோ, இங்கிட்டு திரும்பினா தையல் பிரிஞ்சிருன்றாங்க, இங்கிட்டு திரும்பினா தையல் பிரிஞ்சிருன்றாங்க. என்னதான் நான் பண்றது? முடியலையே அடவா, படியையே இப்படி ஒரு உதவி விடுறாளே. இன்னும் இவகிட்ட நான் வாய் கொடுத்து வேற ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன உதப்பா? அம்மாடி, நினைச்சா இப்பயே தலையெல்லாம் சுத்துதே. அத்தைக்கு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, நினைச்சாலே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏய் கயல், என்னாச்சு? இல்ல, என்னதான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரு, நீ உதைக்கலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க சொன்னாங்க நீ செஞ்ச, அவ்வளவுதானே. தப்பு அவங்க மேல வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணா எப்படி? லைட்டா உதைக்கணும்னு சொல்லியிருந்தா கூட நான் எதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்படி ஃபாஸ்டா உதன்னு சொல்லவும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுவும் கல்யாணம் ஆகி முதல் தடவை வீட்டுக்குன்னு வரும்போது இந்த மாதிரி ஆகுது. சரி, நான் ஒரு அபசங்களை பிடிச்சவ. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இவ்வளவு மாடர்னான கேர்ள், நீ போய் இந்த மாதிரி அவசரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நான் எவ்வளவுதான் மாடர்னா இருந்தாலும் கடவுள் பக்தி எனக்கு அதிகம். என் அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து வீட்டுல பூஜை புனஸ்காரம் பண்ணி வளர்ந்த பொண்ணு நானு. அதனால எனக்கு இதுல எல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நீ எட்டி உதைக்கிறேன்னு தெரியும், எங்கம்மா பேப்பர் பேன ஆணு வந்து மண்டையை கட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? வீடு அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சுல, ஏன்னா உயிரா போச்சு. ஆமாண்டா, பெத்த மகன் கல்யாணம் ஆனோடனையும் அவளை எப்படி பேசலாம் பாரு, உயிரா போச்சு. ஏன்டா, உன்னையெல்லாம் பெத்து வளர்த்ததுக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. அப்பா, இதுலேயும் என் பையன்லாம் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டான்ப்பா. என் பையன்லாம் சொக்க தங்கம். என்னதான் இருந்தாலும் என் மேலதான் தப்பு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அத்தையை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். அதான் டாக்டர் உள்ள போயிருக்காங்கல்ல, வந்தோடனே உள்ள போலாம், ஓகேவா? டாக்டர், டாக்டர் சமந்தி அம்மாவுக்கு இப்ப எப்படிங்க இருக்கு? இப்ப உங்களுக்கு பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். இல்ல, ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி எதுவும் பிரச்சனைங்களா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தையல் போட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவங்கள அசைவு இல்லாம ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஓகே டாக்டர், நாங்க நல்லா பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. தையல் பிரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். சரிங்க டாக்டர். அது
இப்போதைக்கு அவங்களுக்கு தலைக்கெல்லாம் குளிக்க வைக்க கூடாது. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கூட உடம்புக்கு குளிக்க வைங்க, ஓகேங்களா? சரிங்க டாக்டர். அதுவும் இல்லாம அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கிறதுனால வேர்க்காம கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா கட்டுக்குள்ள தண்ணி இறங்கிருச்சுன்னா செப்டிக் ஆயிடும். அத்தாடி, அப்படின்னா தலைய கழுத்தோட வெட்டி எடுத்துருவீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அத்தாடி, நான் கூட தலையை தான் வெட்டி எடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். அப்புறம் அவ எப்படி முண்டத்தோட திரிவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். டாக்டர், இப்ப நான் ஆன்ட்டியை போய் பார்க்கலாமா? ஓகேம்மா. ஆனா யாராவது 2 பேர் தான் போகணும், அது எல்லாருமே போயிடாதீங்க. சரிங்க டாக்டர், நானும் பொண்ணும் போறோம். ஐயோ டாக்டர், என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு மகதான், மக மாதிரி தான். நானும் ஒரு எட்டு போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இங்க இருப்பு கொள்ளல, பாத்துக்கங்க. சரிம்மா, ஆனா சத்தம் போடாம போய் பாருங்க. ஏன்னா அழுக கூடாது. அதுவும் இல்லாம தையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவளை ஒரு தொல்லையும் பண்ணாம பக்கத்திலேயே நின்று பாத்துட்டு வந்துடுறோங்க. சரிங்கம்மா. கையில வா கையில. ஓகே மம்மி. கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி முதல் இரவுன்னு ஆசைப்பட்டேன். முதல் இரவு ரூம்ல இருக்குன்னு பார்த்தா இப்படி ஆஸ்பத்திரியில இருக்கணும். நான் என்ன கனவா கண்டேன். ஹனிமூன் போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு கால் முழுக்க இந்த அம்மாவுக்கு முறவாசல் பண்றதுல என் வாழ்க்கை ஓடிருமோ. மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அம்மா நமக்கு கிடைச்சிருவாங்க. சரிங்க அங்கிள். சரிங்க. இவரு வேற நம்ம நிலைமைய புரிஞ்சுக்காம மண்ட வழியா இருக்குது. ஒண்ணு போட்டாதான் இப்ப சரியா வரும். ஐயோ ஆன்ட்டி, மர்மவளே, என் தங்க குட்டி. ஆன்ட்டி, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அனிதாமா உயிர் போகுது. தலையெல்லாம் இப்போதைக்கு அசைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாரி ஆன்ட்டி. விடுமா, ஏதோ கெட்ட நேரம். யாருக்கு பிடிச்சதோ நம்மளுக்கு பிடிச்ச ஆட்டுது. யாருக்கு பிடிச்சதோ இல்லடி, நீ பண்ற பாவத்துக்கு தாண்டி உன்னைய வந்து ஆட்டுது. சமந்தியம்மா, உங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தலையெல்லாம் வேர்க்க கூடாதாம்மா. ஆமாண்டி, தலை வேர்த்து உள்ளுக்குள்ள செப்டிக்கெல்லாம் ஆனிச்சுன்னு வச்சுக்க, தலைய அப்படியே வெட்டி எடுத்துருவாங்களாமா. தலைய வெட்டி எடுக்கறாங்களா? ஐயா, ஆன்ட்டி, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஒரு அடிக்கு என் தலையை துண்டு எடுக்கிறேன்றாங்களே. சமந்தி, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க இருந்தா கூட ஃபேன் தான் இருக்கு. ஆனா நம்ம வீட்லயே இருந்து உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க இங்க வரலாம், சரிங்களா? ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சம்மந்தி சிரமம்? இது என்ன ஆண்டி எங்களுக்கு சிரமம் இருக்கு? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம் ஆண்டி. ஒரு சின்ன காய்ச்ச தலைவலினா கூட ஆஸ்பத்திரி போனது இல்லையே, இப்படி ஒன்னைய படுத்த படுக்கி ஆக்கிட்டாங்களேடி. அம்மா, ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேம்மா. இதில் நீங்க வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாதீங்கம்மா. தயவு செஞ்சு வாயை கொஞ்ச நேரம் அடக்கிக்கிட்டு நில்லுங்கம்மா. அப்படி இல்லையா மூடிக்கிட்டு வெளியே போங்கம்மா. இதுக்கு மேலையும் வேணும். சம்மந்தி, உங்களுக்கு ஓகே தானே? வாக்கேதான் சம்மந்தி, வாக்கேதான். அது சரி, பையனுக்கும் பிள்ளைக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. இதுங்களுக்கு முதல் இரவு அது எதுன்னு ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி ஆஸ்பத்திரியில் நான் படுத்து கிடக்குறேன்னா எதுக்கு? என்னதான் என்னைக்கு கைதுனா எலிப்புளுக்கு எதுக்கு சேர்ந்து காயணும்? அவங்களுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க சாண்டி. உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டுட்டு என்னாலும் போய் சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாதும்மா. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி அது தடங்கள் ஆனிச்சுன்னா அப்புறம் காலம் முழுக்க அது உங்களுக்கு பிரச்சனை தான்மா. முதல்ல நடக்க வேண்டியது நடக்கட்டும். அவங்களை கூட்டிட்டு போங்க, என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி சம்மந்தி? இல்ல சம்மந்தி, எனக்கு நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுல சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அப்பத்தானே அந்த வித்யாவோட மேட்டர் தெரிஞ்சாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அதை மறந்துடுவாங்க. என்ன போட்டு சுட்டு தள்ளிடுவாங்களே. அதுக்காகத்தானே என்கிட்ட நடிப்பையும் என்கிட்ட போராட்டத்தையும் போராட வேண்டியதா இருக்கு. நம்ம பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீங்க. இதுக்காகவே அவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் சம்மந்தி. மருமகளே, என்னோட ஆசையும் கூடதான் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நாங்க கூட பிள்ளைங்க மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்கோமான்னு தெரியல. ஆனா நீங்க என் பிள்ளைய கூட இவ்வளவு தப்பு பண்ணியுமே அவள் நீங்க தங்கமா தாங்குறீங்க. நீங்க எனக்கு சம்மந்தி இல்ல, சாமி. அம்மாடியம்மா, அம்மாடியம்மா, இது சுயநல பூமி. அம்மாடியம்மா, அவ சுய குணம் உனக்கு தெரியலடி அம்மா.
சுய குணம் தெரிஞ்சா சுட்டு தள்ளிடுவ. அவ விருப்பம் என்னன்னு புரியாம பேசுற.